என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் 1 6 8 மறைகிறான். மிக அற்புதமான விஷயம். 6 8 மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை குறிப்பது. இருந்தாலும் வக்கரம் பெற்று மறைகிறான். இதுதான் பிரச்சனை. ஸோ 8 மறையிறது ஒரு ஆபத்து, இருந்தாலும் வக்கரம் பெறுகிறான் என்பதால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் முக்கியமாக பிளட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். யாருக்கெல்லாம் அனிமிக் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த உடல் ஒரே ட்ரௌசியாக இருக்குது, மயக்கமாகவே இருக்குது, என்ன மயக்கம்னே தெரில, ஏன்னே தெரில, உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது போன்றவர்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 6 8 வீட்டில் மறையும் பொழுது இந்த ட்ரௌசினஸ் என்பது தன்னால் ஏற்படும். அதே மாதிரி ஒரு காரியத்தில் இன்வால்வ்டாக செய்ய முடியாது. 6 8 மறையும் பொழுது என்ன ஆகும், 1 அவன் 6 மறையிறது நல்ல விஷயம். கடனெல்லாம் அடையும். புதுசாக புதிய தொழில் நீங்கள் தொடங்குவீங்க, லாபத்தை அடைவீர்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் 1 அவன் இருப்பதால் உடம்பை போட்டு படுத்துறது, உடம்பை ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உடம்பை ரஃப் அடிக்கிறதுமாங்கள்ல, அந்த மாதிரி ரஃப்பாக போட்டு உடம்பை டென்ஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ உடம்பை எவ்வளோக்குள்ள நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு நல்லது. ஆனால் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து உடல்நிலையை டென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஸோ உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் வீட்டில் மறைவது அப்படிங்கிறது எதெல்லாம் குறிக்கும்னா, அரசு பணியில் இருக்கிறவங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறது, அது மாதிரி அரசு பணிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறவங்க அந்த பரீட்சையில் தோற்று போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். நிறைய முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணணும். நிறைய செவ்வாய்க்கிழமைகளிலே 2 கலர் ட்ரெஸ் போட்டு நீங்கள் செவ்வரளியால் நீங்கள் முருகப்பெருமானை அர்ச்சித்து முருகனை வழிபட வேண்டும். முருகனை வழிபட உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றொன்றாக தீர்ந்து கொண்டே வருவதை கண்கூடாக பார்க்கலாம். முருகனை சுப்பிரமணியராக பார்த்தாலும் சரி, இல்லை பாலசுப்பிரமணியராக பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, முருகனை வழிபட வேண்டும். அதுதான் முக்கியம். ஸோ முருகப்பெருமானுடைய அருள் இருக்கணும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ராசிநாதன் 8ஆம் வீட்டிலே மறைந்தாலும் அந்த 8ஆம் இடம் என்பது யார், அங்கே யார் இருக்கா, அங்கே யாருடைய வீடுனா புதனுடைய வீடு என்பதால் எப்படியாவது புத்திசாலித்தனமாக நீங்கள் பொழைச்சிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு 4ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லாபம் வருகிறதே என்பதற்காக தவறான பொருட்கள், அன்பிராண்டிங், அதாவது ஒரு தகுதி குவாலிட்டி இல்லாத பொருளை சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. லாபம் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த தரத்தை விட்டுறாதீங்க. செவ்வாய் 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ராசிநாதன் வேற 8ல் மறைகிறாருன்னு. 2 மறைகிறதுனால ஃபினான்ஷியல் டைட்னஸ் உருவாக்குவார், ரொம்ப டைட்டா. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால